லக்ஷ்மியோட பெரியம்மா பொய்யா வந்துட்டு இன்னும் 10 நாளில் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி ஏமாத்திடுறாங்க. அதுக்குள்ளே எப்படி எல்லாத்தையும் பண்ணுறதுன்னு பாட்டி டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காங்க. லக்ஷ்மி வந்துட்டு அந்த குட்டி பையன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். நீ நினச்ச மாதிரி நினச்ச பையனோட கல்யாணம் நடக்குது, சந்தோஷம்தான்னு சொல்லிட்டு இருக்க. லக்ஷ்மி ஒரே சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே திருக்கிட்ட வந்துட்டு அவங்க அத்தை வந்துட்டு அவங்க காஞ்சனாவோட பொண்ணு ஃபோட்டோ வந்து காமிக்கிறாங்க. ஓ இதுதானா சரின்ற மாதிரி சொல்கிறாங்க. அலைன்ஸ் எல்லாம் வந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இனிமேல் தான் பார்க்க போகிறாங்க, சரி சரி அப்படின்ற மாதிரி திரு சொல்லிடுறாரு. ஆனால் திருவுக்கும் அந்த பொண்ணுக்கும் தான் வந்துட்டு பார்த்துருக்காங்கன்றதை பற்றி எதுவுமே சொல்லலை. அவங்க தாத்தா வந்துட்டு ஜாதகம் பார்த்துறாரு. ஜாதகம் சூப்பராக பொருந்தி வந்திருக்கு, நீங்கள் இந்த பொண்ணோட ராசிக்கு இந்த பையனுக்கும் வந்துட்டு நல்லா அமோகமாக இருக்குது அப்படி இப்படின்னு பாராட்டி விட்டுறாங்க. அதை வந்துட்டு திருவோட அம்மாவும் கேட்டிருக்காங்க. அப்புறம் அவங்க மாமனார் வந்துட்டு ஏம்மா உனக்கு சம்மதமாம்மா, உனக்கு சம்மதம் இல்லைன்னா இது பண்ணிடலாம், அதே மாதிரி திருக்கிட்டையும் சம்மதத்தை கேட்கணும், கேட்டு தான் இந்த கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் எந்த விஷயத்துலையும் குறுக்க நிற்க மாட்டேம்மாம்மா, இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்து என் பையனாலனா எனக்கு சந்தோஷம்தான், அதே மாதிரி என் பையனுக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ஓகேன்ட்டு அவரும் போகிறாரு. இங்கே திருவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து திருவுக்கு ஃபோன் பண்ணி நான் நாளைக்கு ஊருக்கு வரேன், நம்ம அந்த கோயிலுக்கு என்னை கூட்டிகிட்டு போறியான்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறமா அவங்களும் வந்துடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. அதே டைமிங்க்கு லக்ஷ்மியும் அதே கோயிலுக்கு வந்திருக்காங்க. ஈரோ வந்து ஏதோ ஃபோன் பேசிக்கிட்டு எதுக்கோ கீழே போயிடுறாரு. அப்போது இங்கே அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் சாமி கும்பிட்டுட்ருக்குறாங்க. ஃபோன் வந்து அங்கேருந்து டேபிள் மேலே வச்சுட்டு அவங்க போய் கோயில் சுற்றி வந்துட்டுருக்காங்க. அப்போது வந்து லக்ஷ்மி சாமியை கும்பிட்டு ஃபோன் யார் இங்கேயே விட்டு போயிட்டாங்க போல இருக்கேன்னு சுற்றி சுற்றி எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு இது உங்கள் ஃபோனா உங்கள் ஃபோனான்னு கேட்டுட்ருக்குறாங்க. அப்போது ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சாமி கும்பிட்டுட்டு ஃபோனை வந்து தேடினாங்க. ஃபோன் காணணுன்னா ஐயோ யாரோ எடுத்துட்டாங்க போல இருக்குன்னு அவங்க சுற்றி சுற்றி தேடி யோசிச்சுட்டு இருக்காங்க. திரு வேறு எங்கே போனான்னு தெரியலேன்ட்டு இருக்கா. அப்போ லக்ஷ்மி வந்துட்டு இது உங்கள் ஃபோனான்னு கேட்க, ஆமாங்க நான் யாரோ எடுத்துட்டாங்கன்னு நினச்சேன், இந்த ஊர்லெலாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க, உங்கள் பொருள் வச்ச இடத்துல அப்படியே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என் பேர் லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, நான் இங்கே புதுசாக வந்திருக்கேன், என் பாய் ஃப்ரெண்டோடு வந்திருக்கேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் நாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியா, ரொம்ப நல்ல விஷயம், இந்த கோயிலை சுற்றி காமிக்கிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே மரத்தில் எல்லாம் சீட்டு கட்டிகிட்டு இருக்காங்க. எதுக்காக இது, நமக்கு ஏதாவது வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கேட்டுனா கண்டிப்பாக இந்த கடவுள் நிறைவேற்றி கொடுப்பாரு, அதுக்காக தான் வந்துட்டு அவங்க ஆசையை எழுதி இதில் கட்டி வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே நானும் இது பண்ணலாமான்னு கேட்க, சரி பண்ணுங்கள் இருங்க பேப்பர் எடுத்துகிட்டு வந்து தரேன்ட்டு லக்ஷ்மி பேப்பர் எடுத்துகிட்டு வந்து தராங்க. அவங்களும் வந்துட்டு எனக்கும் திருவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு எழுதி வைக்கிறாங்க. எழுதி அதை கட்ட சொல்கிறாங்க லக்ஷ்மி. அவங்களும் போய் கட்டிட்டு வராங்க. அப்படி 2 பேரும் ஒன்றா போகும்போது என் ஃபியான்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ லக்ஷ்மி திரும்பி பார்த்துட்டே போகும்போது அந்த மரத்தில் இவங்க கட்டி இந்த பேப்பர் கீழே விழுந்தது. உடனே போயிட்டு அதை எடுத்து இவங்க கட்டி விடுறாங்க. லக்ஷ்மி கீழே விழுந்துச்சு அவங்க ஆசையாக கட்டினதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் திரும்பி பார்த்துட்டு லக்ஷ்மியை காணும்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஒரு பக்கம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வர போகுதுன்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.